ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம மீனாட்சி புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட யாரும் புரிஞ்சுக்கலங்க நம்ம அஞ்சலியை. அதாவது தாரணி திவ்யாவும் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. பேசுறத பின்னாடி என்ன கேட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து அஞ்சலி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அக்கறை காமிக்கிறேன்ற பேரில் டே எனக்கு வந்து சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுக்குனே நீ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் இருக்குது. அவங்க அழுதுகிட்டே ஒரு பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்னியை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அவங்க அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தீரஜோட அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து நின்னாங்க பாரு. ஓயோயோ அது மட்டும் இல்லை, நம்ம அஞ்சலி எங்க ஹாஸ்னி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதோட மட்டும் இல்லைங்க, சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சிடணும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வேலையாக வெளியே போயிருக்கா, எங்கே போயிருக்கா நீ என்கிட்ட கூட சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அதுக்குன்னு அப்படியே விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன கேட்டாலும் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஒன்று யாரை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் எப்படியாவது அஞ்சலி வந்துட்டு என் மேலே தப்பு இல்லை, நான் நகையை எடுக்கலான்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதெல்லாம் ஓகேமா, அது யார் மூலியமாக செய்யணும்னு சொல்லிட்டு வாசுக்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க. வாசு கூட நம்பலங்க. நீங்கள் தான் நகை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. கையில் வச்சிருந்த பணத்தெல்லாம் கொடுத்துறாரு. டே தம்பி நீயா பேசியது அப்படின்னு ஓரமாக நின்று அழுகுறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, சரி திவ்யாட்ட போய் பேசுவோம்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு சாக்லேட்டாக கொடுத்து ஒரு பொண்ணு மயக்கமாக்க வைக்கிது. அது புரியல இந்த பொண்ணுக்கு. மா ரொம்ப உடம்புக்கு தப்பானதை எடுத்துக்கூடாதுமா, ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேட்காட்டி இப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்துட்டு நான் எதுவும் பண்ணல நம்புன்னு சொல்லி கேட்க, காலேஜ்னு பார்க்குறேன் இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படிங்குது. ஏமா அந்த காலேஜில் படிக்காததுக்கே காரணம் அந்த பொண்ணு தான்மா, ஏமா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, நன்றியை மறந்துட்டு பேசுகிற உலகம் அப்பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோகத்தில் இவங்க நடந்து வந்துட்டு இருக்க. ரங்கநாயகி மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ